அனுதின நம்பிக்கையின் பணித்துளி. 1 தெசலோனிக்கேயர் 5:16 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருந்து ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். உண்மையாக கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களின் மகிழ்ச்சி சாதகமான சூழ்நிலைகளை பொறுத்தது அல்ல, அது நம் பரிபூர்ண தேவனில் வேரூன்றியுள்ளது. மகிழ்ச்சி யதார்த்தத்தை மறுப்பதில்லை, அது அதன் மீதான தேவனின் இறையாண்மையை அறிவிக்கிறது. எனவே வாழ்க்கை அசைக்கப்படுகையில் உங்கள் இதயம் சர்வவல்ல கர்த்தரையே சார்ந்திருக்கட்டும். அவரது அன்பு நிலையானது, அவரது வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும். இன்று நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தி மகிழ 3 விஷயங்களை தேர்வு செய்யுங்கள். அவற்றுக்காக தேவனை துதியுங்கள். அது அழகான காலை பொழுதாகவோ, ஒரு நண்பனின் குறுஞ்செய்தியாகவோ, தேவைப்படும் போது உங்களை ஆசீர்வதித்த தேவ கிருபையாகவோ இருக்கலாம். நன்றி உணர்வு உங்கள் இதயத்தை மகிழ்ச்சியை நோக்கி திருப்புகிறது. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எம் நிலையான மகிழ்ச்சியின் ஆதாரமாக இருப்பதற்கு நன்றி. எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி சொல்ல கற்றுத்தாரும். உமது நன்மையில் எப்போதும் மகிழ்ச்சி அடைந்து உமது வாக்கில் நம்பிக்கையை கண்டடைய கிருபை அருளும். சோதனைகள் இன்னல்களுக்கு மத்தியிலும் உம்மில் மகிழ்ச்சியை காண பலத்தை அருளும். ஆமேன். வாழ்க்கை சரியானது என்பதால் அல்ல, மாறாக தேவன் அதில் செயல்படுவதால் எப்போதும் மகிழ்ச்சி அடையுங்கள். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பணித்துளி வரை மகிழ்ச்சியுடன் நம்பிக்கையிலே வேரூன்றி விசுவாசத்தில் செழித்து முன்னேறுங்கள்.